டேய் நீ ஒருவேளை கீழே விழுந்து சாகலன்னு வையே, பாதி உயிரோட எடுத்துட்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்து உன் முடியில இருந்து கால் வரைக்கும் ஸ்கேனிங், எக்ஸ்ரே, அப்புறம் என்னடா சர்ஜரி எல்லாத்தையும் சேர்த்து 1.5 இல்ல 10 லட்சம் ரூபாய் போயிரும்டா. ஒருவேளை நீ பொழைக்காம கோமா ஸ்டேஜ்க்கு ஏதாவது போயிட்டேன்னா அதுக்கப்புறம் உன் வீட்டு ஆளுங்க எல்லாம் படாத பாடு போடுவாங்கடா. அதிர்ஷ்டவசமா நீ செத்துட்ட. ஆம்புலன்ஸ், பந்தல், சாரி, ஈம சடங்குல உன்னோட 16வது நாளுக்கு சாப்பிட வர்றவங்களோட எக்ஸ்பென்சஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் மொத்தமா செலவு செஞ்சு உன் குடும்பமே அழிஞ்சிடும். இறங்கி வாடா. டேய், நீ செத்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு வர டிப்ரெஷனை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருடா. அதெல்லாம் தாண்டி வரணும்னா எங்களுக்கு 2-3 வருஷமாவது ஆகும்டா. அதையாவது யோசிச்சு கொஞ்சம் கீழே வாடா மாப்ள. ஒரு 4 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோ, உன் வீட்டு ஆளுங்கல்ல நாங்களும் கூட மறந்துடுவோம். யாருக்கு நஷ்டம்? உனக்கு நஷ்டம். வா. அப்ப 3 வருஷம் தான் டிப்ரெஷன்ல இருப்பீங்களா நான் போனதுக்கு அப்புறம்? அவ்வளவுதான் இல்ல? அடிச்சு இறங்கி வாடா பைத்தியக்காரன். என்ன மச்சான்? மச்சான் இவ்ளோ சொல்லி உனக்கு புரியலனா நீ குதிச்சு போகாதீங்கடா. நானும் வரேன். குதிக்கல. வா.